Hello my dear 10th student, welcome to our இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எஸ். ஸோ அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். என்ன லீவ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ். அப்படியே அந்த என்ஜாயோட சேர்த்து கொஞ்சம் மேக்ஸை லேர்ன் பண்ணிப்போமா, மேக்ஸை கத்துப்போமா? எஸ். ஸோ ஸ்கூல் ரீஓபன் முன்னாடியே கொஞ்சம் மேக்ஸை நம்ம 1 or 2 சாப்டர் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸ்ல இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்மளையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். ஸோ மே மந்த் இந்த மந்த்ல இருந்து நம்ம மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். ஸோ ஸ்கூல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சுட்டு போறோம். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப பேச வேணாம், போயிடலாமா? எஸ், வாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 1.1 இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட பேசிக்ஸ்லாம் கண்டிப்பா 9th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருப்போம். அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இல்ல சார் அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை சார், நோ ப்ராப்ளம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ஈஸியா வந்து பார்த்துடலாம். சரிங்களா? எஸ், போலாம். ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A. ஸோ அப்போ கீழே வந்து A and B கொடுத்துட்டு A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ கிராஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், என்ன பண்ணுவோம், செட்டு வந்து சேர்ப்போம். ஓகேவா? பேர் பேரா செட்டு சேர்க்கறது தான் வந்து கிராஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A cross B கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஸோ A cross B, A cross B. ஸோ அப்ப என்ன பண்ணோம், ஏ எடுத்து எழுதிக்கலாமா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். சி அப்போ கிராஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம், செட்டு சேர்ப்போம், அதுதானே? ஸோ அப்போ இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு இவங்க 2 பேர் கூட பேர் பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ். ஸோ சி அப்போ 2, 1 ஒரு பேரா, 2, 1 இன்னொரு பேரு 2, -4, 2, -4 முடிஞ்சுதா? தென் இந்த -2 எடுத்துட்டு போயிட்டு இவங்க 2 பேர் கூட பேர் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ். அப்ப என்ன வரும், -2, -1, -2, -4. ஓகே, கிளியர்? எஸ். தென் 3 எடுத்துட்டு போயிட்டு இவங்க 2 பேர் கூட பேர் பண்ணிடலாமா? எஸ். அப்ப என்ன கிடைக்கும், 3, 1 தென் 3, -4. அவ்வளவுதான், பாருங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா. ஓகே, எஸ். இதுதான் வந்து A cross B. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோமா? சோ A cross A, ஏவை ஏ கூடவே பேர் பண்ண போறோம். இப்ப ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? கிராஸ் ஏ கிராஸ் ஏ தானே. அப்ப அகை இதுதானே எழுத போறோம். எஸ். 2, -2, சி அதே போல இதை பேர் பண்ணுவோமா? சோ இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு அதே போல இவங்க 3 பேர் கூட பேர் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ், வாங்க. சோ 2, 2 ஓகே, 2, 2 ஒரு பேர் and then 2, -2 and then 2, 3 முடிஞ்சிருச்சா? எஸ். தென் இந்த -2 எடுத்துட்டு போயிட்டு இவங்க 3 பேர் கூட பேர் பண்ணலாமா? எஸ். -2, 2 then -2, -2 then -2, 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு இவங்க 3 பேர் கூட பேர் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ். சோ என்ன வரும், 3, 2 then 3, -2 then 3, 3. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
எஸ் அண்ட் தென் தேர்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் b cross a கண்டுபிடிச்சிடலாமா எஸ் so b cross a is equal to b என்ன கொடுத்திருக்காங்க 1 comma minus 4 so 1 comma minus 4 cross a a என்ன கொடுத்திருக்காங்க a 2 comma minus 2 comma 3 இதை erase பண்றோமா ஃபைன் சோ இதை எப்படி பேர் பண்ணலாம் யா அதேதான் சிம்பிள் 1 எடுத்துட்டு போயிட்டு உங்க மூணு பேர் கூட பேர் பண்ண போறோம் பண்ணிடலாமா சோ அப்ப என்ன வரும் 1 comma 2 then 1 comma minus 2 then 1 comma 3 முடிஞ்சிருச்சா எஸ் அடுத்து minus 4 எடுத்துட்டு போயிட்டு இவங்க மூணு பேர் கூட பேர் பண்ண போறோம் பண்ணிடலாமா எஸ் so minus 4 comma 2 then minus 4 comma minus 2 then minus 4 comma 3 அவ்வளவுதான் குட்டீஸ் சிம்பிள் so b cross a so இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு ஈஸியா புரிஞ்சுதா எஸ் so இந்த क्वेश्चन உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேங்க சோ இந்த மாதிரி 10th மேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மள அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ டெய்லி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चन நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ டு ஆல் பை பை